எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஒரு நாடகம் நடத்துகிறோம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட். சாரி, எனக்கு டிக்கெட் வேண்டாம். ஏங்க, நீங்கள் கண்டிப்பாக நாடகத்துக்கு வருவீங்க தானே இந்த டிக்கெட் தரேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாடகம் நல்லாவே இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் எனக்கு வேண்டாம். ஐம் சாரி. நான் இன்வைட் பண்ணா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நான் நடத்துற நாடகம் தான் நீங்க விரும்பி பாப்பீங்கன்னு நினைச்சுதான் இந்த காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே 2 டிக்கெட்டை பணம் கொடுத்து வாங்கிட்டேன். என்னம்மா? போய் தேவி கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்டன்ட் 1 மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார், இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதவசனம் எழுதுற டைரக்டர் ஆகுன்னு சொல்லுவேன், அங்க போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு. ஹலோ, ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால? ஆமா. கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி ஆச்சு? போன வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவார் அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். ஓ, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். ஏய், அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு. சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் நின்று யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இது பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்டி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியம் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னுட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கில. சார், சார், நான் ஒரு கதாசிரியர். வெளியில கேட்டேன், உங்களை பார்த்து சொன்னாங்க. என் பேர் ரவி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். Sorry for the delay. Parvat? நீ இவ்வளவு தைரியமா ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததுனால பரவாயில்லை.
நான் அவர் கூட ஓடி போயிடலாம்னு நினைச்சப்ப கூட எனக்கு பயமா இல்லை. ஆனா இத மறைச்சு வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா பாத்துருவாரா, இல்ல யார் கண்ணுக்காவது தெரிஞ்சு அவங்க போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு துணிச்சல ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் பயப்படுற? அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வர வரைக்கும், இல்ல அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்குமாவது நான் இதை மறைச்சுத்தானே ஆகணும். ஏய், இது யார்கிட்டயும் சொல்லிடாதே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தேன் சார். உள்ளவா சார். டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன், உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல? உனக்கு கதைகள் தெரியுமா? தெரியும் சார். வசனங்கள் தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டுகள் தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். Get out! என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு. குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம. என்னடாச்சே? நீ மட்டும் தான் உங்க அப்பா கழிச்சு பணம் எடுத்து வருவியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை புடிட்டு வந்துட்டேன்டா. அப்பாடா, ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுல தான். ஐயா வாங்கடா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன கண்ணா பண்ண திட்டாரு. டேய் சும்மாரா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு. இன்னைக்கு ரிஹர்சல் நம்ம வீட்டுல தான் ஜாம் ஜாம் நடக்க போதே. 5 ரூபா. இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக தூசி ஒழுங்கா கரெக்டா பேசணும். புரியுதா? ஒரு நிமிஷம். இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். நீதான் ஏன் பொண்ணுங்க ரிஹர்சலுக்கு வந்தா மைனர் செயினை வெளியே எடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். போய் சொல்லி கொடுப்போ. ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்தியா? புரியுதா? ரெடி, ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொல்லணும். அங்கிருந்து பா. இதாமா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்க வேண்டியதா வரும். எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெலுங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா. என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நாம இந்த காம்பவுண்ட்குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னம்மா சொல்ற? எதிர்த்த வீட்டுல இருக்கிறவர் ஆபீசர்ப்பா. இருந்துட்டு போட்டோம். யோ, சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னை என்னை விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ, அது இல்லப்பா. அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னான்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? ஏடா கொலகார பசங்களா, இது என்ன மன நடத்தியா? நான் வீட்டுல இல்லன்னா அயோக்கிய பையல அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. இப்ப ஞாபகம் வந்துச்சா? இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். அறிவு கொஞ்சம் வழி விடுங்க. சொன்னா போதாதா, தொடணுமா? வா. வரட்டுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சும்மாடா, டேய் எங்க அப்பா வந்திருக்காண்டா. தோள்ல இருந்து கையேடுறா. உங்க அப்பா அயோக்கிய பையனே. ஏண்டா
நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். பியூன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. சப் கலெக்டர் வேஷமா போடுறேன், சப் கலெக்டர் வேஷம். சாயங்காலம் சாப்பிட வா சொல்றேன். எங்க இவ இருக்க மாட்டாள? ஏண்டா இன்னமா நிக்கிற? மனுஷன் பிறக்கிறது சாகிறது சகஜம் தாண்டி. அவன் செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வருதே கூட்டம், அதை வச்சு தாண்டி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. என் பையனை ஓஹோடு வளர்க்கலைன்னாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தனே. எதுக்கு? அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வான், நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வெளியில தலகாட்ட முடியாதபடி அந்த பாவி பண்ணிட்டு போயிட்டானே. அன்னைக்கே சொன்ன நடி, செல்லம் கொடுத்து வளர்க்காதே, செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு. கேட்டியா? இப்ப ஏண்டி அழுகுற? போய் எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வை, தலை முழுகிடுறேன். மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் நிச்சயதார்த்தத்தில் குழி தோண்டி புதைச்சிட்டிய. உங்க ஒப்பனுக்கே தெரியாம தாலி கட்டிருக்கே. உங்க ஒப்பன் உனக்காக ஒரு கயத்தை கட்டி இருக்கான். ஏன் இன்னும் உயிரோட இருக்க? தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்கும் போது நான் எதுக்காக சாகணும்? புருஷனா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனாலதானே இப்படி பேசுற? பெத்ததுக்காக என்ன தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தாலி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னையோட எண்ணி 25வது நாள். உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிறை ஏத்துக்குவாளே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறை நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. அப்பங்கிட்டயே சவால் விடுறியா? அப்பா, கடைசியா சொல்றேன், அலைகள் ஓயணும்னா கடல்ல நீர் இருக்க கூடாது. அவரோட நினைவுகள் அழியணும்னா என் உடல்ல உயிர் இருக்க கூடாது. தம்பி, இன்னைக்காவது என் பையன் கிட்ட இருந்து கடிதாசு வந்திருக்கா? ரவி கிட்ட இருந்தாம லெட்டர் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு வரல, தேவிக்கு தான் வந்திருக்கு. அன்புள்ள மனைவி தேவிக்கு